ஆர்எஸ் ஃபேமிலி அவங்களுடைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போலேருந்து எனக்கு நிறைய திருநெல்வேலி கிளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. லாஸ்ட் இயர் அவங்களுடைய பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஒரு நார்த்தில் வந்து இவங்க தீபிகா படுகோன், ஆலியா பட் அவங்களோட வெட்டிங்லாம் ஒரு ஃபீல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதை ரியலாக வந்து அங்கே பார்க்கும்போது அதை நிஜமாவே ரீக்ரியேட் இல்லை, இவங்க ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தாங்க. பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ டோட்டலாக நீங்கள் அவங்களுக்கு எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணீங்க மேக்கப்? ஸோ ஆல்மோஸ்ட் 12 லுக்ஸ். வெட்டிங்க்கு மட்டும் அவங்க டைமண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக. வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபுல்லாக கோல்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் லுக்ஸ் போயிருந்தது. எவ்வளோ பவுன் இருந்திருக்கும் போட்டது எல்லாமே? ஜெய்ப்பூரில் போய் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சந்தனம்லாம் பூசிட்டு நல்லா விளையாடிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் பூசி விட்டாங்க, நாங்களும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக போச்சு. ஹேர் டூ எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லாங் இது மாதிரி ஒர்க் ஆன் பண்ணது. டாசில்ஸ்லாம் வச்சுட்டு. இந்த வெட்டிங் வந்து பயங்கர ஒரு கிராண்ட் வெட்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கும் வந்து லைக் க்ரோர்ஸில் தான் சேலரி கொடுத்தாங்க. ராஜஸ்தான்றதுனால பிட் எனக்கு தெரிஞ்ச அந்த ரோட்ல ஃபுல்லாக ஒரு 20 கார் எல்லாமே வந்து ஒரு கிராண்டான கார்ஸ் தான். ஸோ ஏதாவது உங்களுக்கு கார் ஏதாவது கிஃப்ட் பண்ணாங்களா? தொடர்ந்து வந்து கிராண்டான வெட்டிங்ஸ் பண்ணதுனால அம்பானி வீட்டுக்குமே வந்து உங்களை ரெஃபர் பண்ணதா? லைக் இந்த கப்பலுக்குமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு, ஏன் வந்து க்ரூம் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காரு? எஸ், ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப ஆட்டிடியூடாக அந்த லுக்கை வந்து அதை கேரி பண்ணணும். ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு எப்படி ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும்? எல்லாமே ஒரே லுக்காக இருக்குது. வெட்டிங்க்குமே என்னென்னா, ஏன் ஸ்லீக் பண்ணீங்க, வெட்டிங்கோட ஹேர் ஸ்டைலே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, லுக்கே நல்லா இல்லை, இப்படிலாம் கூட சொன்னாங்க. நீங்களே அவங்களுக்கு பே பண்ணி மேக்கப் பண்ணீங்களா? வர எனக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு யாராச்சும் நான் காசு கொடுத்து ஒரு ஈவெண்ட்டை, இது ஒரு பேசிக் லாஜிக்கே இல்லை. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா நீ வளர்றன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னாங்க. அண்ட் அந்த கமெண்ட்னால எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. தி லெஜெண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். Let's go holidays. Travel beyond boundaries. So today we have Satya from Jia Makeup Artist. வணக்கம் மேம். வணக்கம். ரீல்லலாம் பார்ப்போம்ல, காமெடியிலலாம் வந்து என்னை வந்து ஜப்பானில் கூப்பிட்டாங்க, மலேசியா சிங்கப்பூரில் கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி வந்து ரீல் வந்து ரியல் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களோட சினாரியோவில் ராஜஸ்தான், ஜெய்ப்பூர் இந்த மாதிரி வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ணி அங்கெல்லாம் வந்து மேக்கப் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருக்குது உங்கள் க்ரோத்? ஆக்சுவலி பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒரு ட்ரான்சிஷன்? எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரீசெண்ட் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருந்தேன். ஸோ எங்கேருந்து எங்கே வரைக்கும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே என்னை பார்க்குறதுக்கு பிரமிப்பாகவும், இட்ஸ் ஆல் லைக் ஜேர்னி தான் இல்லையா, இவ்வளோ ஒரு 7+ years ஆஃப் ஜேர்னி தான் இது எல்லாத்துக்கும் ரீசன். சொல்லுங்கள், எப்படி வந்து இங்கே பல ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு ஜியா தான் வேணும், ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட்லேருந்து சத்யா தாங்க மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி உங்களை ஹையர் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? தெரியல, மேபி அந்த கிளைண்ட்டுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து அந்த மாதிரி என்ன தான் சூஸியாக பிக் பண்ணியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஆர் ப்ரீவியஸாக அவங்களுடைய ஏதாச்சும் வெட்டிங் ஈவெண்ட்ஸ்க்கு நான் மேக்கப் பண்ணது, நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன் எல்லாமே பிடிச்சிருந்து தான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு நான் தான் வேணும்னு கேட்கறதுக்கான ரீசன். இப்போ சமீபத்தில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது நீங்கள் ஜெய்ப்பூரில் பண்ண அந்த வெட்டிங், அதை தொடர்ந்து திருநெல்வேலியிலையும் ஒரு பெரிய கிராண்ட் ஈவெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்படின்றப்போ வந்து அதில் எல்லா வீடியோஸுமே வந்து நீங்கள் தான் இருக்கீங்க. கிட்டத்தட்ட வந்து பல லுக்ஸ் வந்து அந்த கப்பலுக்கு நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்க எப்படி உங்களை சூஸ் பண்ணாங்க, நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்றது? லாஸ்ட் இயர் ஆக்சுவலி அவங்களோட ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆனது வந்து ஃப்ரம் லாஸ்ட் இயர் அவங்களுடைய பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மேக்கப் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ எனக்கு யூஸ்வலி அவங்க யார் என்ன எதுவுமே தெரியாது. புக் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட்டுக்கு போயிட்டு நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அகெயின் நான் அந்த டேட்டுக்கு நான் போய் ஒர்க் பண்ணதும் இட்ஸ் லைக் ஒரு ஃபியூ வீக்ஸ் பிஃபோர் அவங்க டேட் சொல்லியிருந்தாங்க. லக்கிலி அந்த டே அன்னைக்கு நான் ஆல்ரெடி திருநெல்வேலியில் ஒரு ஈவெண்ட்டில் பிளாக் ஆகிருந்தேன். ஸோ அதே டேட் தான், பட் டைமிங்ஸ் மட்டும் டிஃபர். ஸோ நான் முடிச்சுட்டு அவங்களுக்கு போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன் ஈவெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வைரலாக இருந்துச்சு. என்னோடய பேஜுக்குமே நல்ல ஒரு சூப்பராக இருந்துச்சு. எஸ், டெஃபினட்டாக ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு, அவங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அவங்க ஃபேமிலி எல்லாருக்குமே அந்த லுக் பிடிச்சதுனால நெக்ஸ்ட் ஈவெண்ட்டுக்கு அவங்க யோசிக்கவே இல்லை. ஓகே, டிஃபால்ட்டாக வந்து என்கிட்டே கொடுத்துடலாம், ஜியாக்கிட்டே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டேட்ஸ், அவங்களுடைய வெட்டிங் டேட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுமே எனக்கு டேட்ஸ் ஷேர் பண்ணிட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க எப்படி வேர்ட் ஆஃப் மவுத் தானா, யார் மூலியமாச்சும் வந்தாங்களா இவங்க?
மேபி எனக்கு தெரியல. நான் அதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்ட் 2 இயர்ஸாக எனக்கு திருநெல்வேலியில் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வெட்டிங் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஆர்எஸ் ஃபேமிலி அவங்களுடைய, பட் வெட்டிங் இல்லை, நான் மற்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அவங்களுடைய லுக்ஸும் ரொம்ப நல்லா வைரலாக போயிருந்துச்சு. ஸோ அப்போலேருந்து எனக்கு நிறைய திருநெல்வேலி கிளைண்ட்ஸ் வந்து ஜாஸ்தி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பார்த்து தான் டெஃபினட்டாக மேபி எனக்கு ஆஃபர்ஸ் நிறைய இந்த மாதிரி திருநெல்வேலியிலேயே பெரிய பெரிய வெட்டிங்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான. ஸோ இங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இந்தியாவில் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து ஒர்க்கிங் இன் அதர் கண்ட்ரின்னு அதர் ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ ஜெய்ப்பூரில் போய் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கிளைண்ட் வந்து சேம் கிளைண்ட், அதே மாதிரி தான் நம்ம கிளைண்ட்ஸ் தான் ஒர்க் பண்ணோம். பட் த லொக்கேஷன், அங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் அது எல்லாமே கொஞ்சம் டிஃபர்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய மைண்டு மூடு எல்லாமே சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். பிகாஸ் ஒரு நம்ம இங்கேனா மண்டபம் போவோம், ஒர்க் பண்ணுவோம், கிளம்பி வந்துடுவோம். ஸோ அந்த இடத்துல பேலஸில் போய் 24 hours அங்கேயே தான் இருப்போம். அது ரியல் பேலஸ், அது செட்டெல்லாம் இல்லை? செட்டெல்லாம் கிடையாது, ரியல் பேலஸ் தான். ஆமாம், பேலஸ் தான். அங்கே தான் போயிட்டு நம்ம அவங்களோட வெட்டிங்க்கு ஃபுல்லாகவே அவங்களுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 ஈவெண்ட்ஸ் அங்கே தான் நடந்துச்சு. ஸோ 3 days, ஐ திங்க் 3 to 4 days நம்ம ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தோம் அவங்களோட த்ரூ அவுட். இப்போ உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்கன்னா, உங்களோட நாங்கள் அந்த vlogலாம் நாங்கள் ஃபாலோ பண்ணோம், Day 1 in ஜெய்ப்பூர் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தீங்க. ஸோ ஏன்னா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் சொல்லுவாங்கல்ல, என்ன பெரிய வெட்டிங் இருந்தாலும் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பெருசாக ஒரு இது இருக்காது, பார்த்துக்க மாட்டாங்கன்னு. பட் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அப்படிலாம் இல்லை. சரி, அவங்களுடைய வெட்டிங் ஈவெண்ட் அவங்க அதில் பிஸியாக தான் இருந்தாங்க. பட் ஸ்டில் எங்களுக்கு வந்து இன்விடேஷன் ஷேர் பண்ணும்போதோ அதில் எல்லாமே அட்டையர் வந்து சரி ஹல்திக்கு வந்து கைண்ட் ஆஃப் எல்லோ கலர், ரிசப்ஷனுக்கு இப்படி நல்லா கிராண்டியர் வெட்டிங் அந்த மாதிரி அதில் போட்டிருந்துச்சு. ஓகே, நான் மேக்ஸிமம் லாஸ்ட் மினிட்ல தான் நான் பிளான் பண்ணேன். ஓகே, பாசிபிள்னா 4 ஈவெண்ட்ஸ்க்கும் நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஹல்திக்கு எல்லோ கலரில், அப்புறம் வந்து இந்த வெட்டிங்க்கு ட்ரெடிஷ்னலாக, ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனது தான். அவங்களும் ஃபங்க்ஷன் மீன்ஸ் மேக்கப் முடிச்சதும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஃபங்க்ஷன் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஈவெண்ட்லேயும் ஃபோட்டோஷூட்டுக்கு பிஃபோர் நம்ம அவங்கள ரெடி பண்ணிவிட்டு அவங்கள அனுப்பிட்டு நான் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் vlog மாதிரி சும்மா சின்னதாக எடுத்துகிட்டு ஈவெண்ட் போய் அட்டென்ட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட் ஈவெண்ட் வந்து ஃபோட்டோஷூட் ஜென்ரலாக போயிடுச்சு. அன்றைக்கி நைட் வந்து ஒரு சின்ன கெட் டுகெதர் ஈவெண்ட் மாதிரி. நெக்ஸ்ட் டே ஹல்தியில் நாங்களும் எல்லோ கலர் காஸ்டியூம் போட்டு ஜாலியாக அந்த ஒரு ஃபேமிலி குடும்பமாக மாறிட்டீங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அவங்க ஃபேமிலி பார்க்கவே ரொம்ப ஹாப்பனிங்காக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒருத்தர் அவங்களுடைய ஃபேமிலியே ரொம்ப பெரிய ஃபேமிலி. அண்ணன் தம்பி நிறைய பேர் இருப்பாங்க, கசின்ஸு, சிஸ்டர்ஸு, தம்பிங்க எல்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கண்ணில் இந்த சந்தனம் எல்லாம் பூசிட்டு நல்லா விளையாடிட்டு எங்களுக்கும் கொஞ்சம் பூசி விட்டாங்க. நாங்களும் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக போச்சு அந்த ஈவெண்ட். அப்படியே ஸ்டார்ட் ஆனது தான். அதோட சங்கீத் லுக்கும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதோட அந்த ஹேர் டூ எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டா இன் அண்ட் அவுட் நீங்க தான் பண்ணீங்களா? ஆமாம், ஆக்சுவலி என்ன ஸ்டைலிஸ்ட் இருந்தாங்க, அவங்க ஒரு லுக் பிளான் பண்ணி சொல்லிட்டாங்க. நம்மளும் பிரைடோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய கம்ஃபர்டபுளும் பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே ஒர்க் ஆன் பண்ணது ஆல் டுகெதர். எங்களுக்கு அவுட்ஃபிட்டோட ரெஃபரன்ஸும் ஷேர் பண்ணிட்டாங்க. நேர்லேயும் போய் பார்த்துட்டு பிரைடுக்கு எது கம்ஃபர்ட்டு அவங்களுடைய ஜோன்லேருந்து ரொம்ப டோட்டலாக சேஞ்ச் ஆகாமல் அவங்க ஜோன்லேயும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆன் பண்ணி சரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த லாங் இது மாதிரி ஒர்க் ஆன் பண்ணது. டாசில்ஸ்லாம் வச்சுட்டு பண்ணது. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த லுக்கு. யூஸ்வலி அவங்களுக்கு லுக்கை ஃப்ரண்ட்டில் சேஞ்ச் பண்ணாலே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகாது. நாங்கள் நிறைய ட்ரை பண்ணுவோம். அக்கா ஃபைனலி அதே போயிடலாம்க்கா அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிடுவாங்க. ட்ரையலில் கூட நாங்கள் ஹேர் வந்து சைடு பிரைடு என்னென்னமோ ட்ரை பண்ணி காமிச்சோம். ஓகே இது போகலாம் அது போகலாம் சொன்னாங்க. பட் ஃபைனலி ஈவெண்ட் அன்றைக்கி இல்லைக்கா இப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாண்ணா. சரி ஓகேடா ஒரே மாதிரியே இருக்கே. இல்லைக்கா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அட் த எண்ட் வந்து பிரைடு அவங்க போய் ஸ்டேஜில் நிற்க போகிறாங்க. அவங்க கம்ஃபர்டபுளாக கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் எதுனாலுமே. நமக்கு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு நம்ம ரொம்ப சஜஷன் சொல்லலாம். ஃபைனலி கிளைண்ட்டோட கால் தான். எனக்கு எப்போவுமே பிரைடுக்கு என்ன பிடிக்குதோ. அண்ட் நாங்கள் இன்னொன்றுமே கேள்விப்பட்டோம், இந்த வெட்டிங் வந்து பயங்கர ஒரு கிராண்ட் வெட்டிங் அப்படின்றதுனால உங்களுக்கும் வந்து லைக் க்ரோர்ஸில் தான் சேலரி கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் எங்கேயும் நடக்க வாய்ப்பே இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சரி, எல்லாருக்குமே சார்ஜ் பண்ணுற அதே சார்ஜஸ் தான், அவ்வளோதான். அண்ட் ராஜஸ்தான்றதுனால பிட் கொஞ்சம் நம்ம அவுட் ஸ்டேஷன் சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்குமே தவிர ஓகே இவங்க பெரிய ஈவெண்ட்னால இவங்களுக்கு ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எதுனாலுமே எல்லாருக்குமே சேம் ஈக்குவல். லொக்கேஷனால சேஞ்சஸ், அவ்வளோதான்.
அண்ட் ஒரு வீடியோ பார்த்தோம் அவங்க வந்து ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த ரோட்ல ஃபுல்லா ஒரு 20 கார் எல்லாமே வந்து ஒரு ஆமா, கிராண்டான ஆமா. கார்ஸ் தான். ஸோ ஏதாவது உங்களுக்கு கார் ஏதாவது கிஃப்ட் பண்ணாங்களா? நமக்கு ஏங்க பண்ண போறாங்க? இல்லங்க அவங்க உங்களை பயங்கரமா ஒரு 10 ஈவென்ட்டுக்கு உங்களை புக் பண்றாங்கன்னா உங்களை பிடிக்காம பண்ணிருப்பாங்களா? அப்படின்னா அதுக்குன்னு இதெல்லாம் யாராச்சும் பண்ணுவாங்களா? ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே பார்க்கறதுக்கு. நாங்கள் நிறைய வீடியோவில் தான் பார்த்தோம். பிகாஸ் அந்த ஈவெண்ட்டில் மூவ் பண்ணி நகர கூட முடியல எங்களால். செகண்ட் சாரி சேஞ்ச் ஓவருக்கு நகருங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு சந்துக்குள்ளே இப்படி தான் பூந்தே உள்ளே போனோம். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்துச்சு அந்த ஈவெண்ட்டு. திருநெல்வேலியில் நடந்ததுனால ஹோலில் அவங்களுடைய பெரிய க்ரௌடே அவங்க வந்திருந்தாங்க. கார்ஸ் எல்லாம் வெளில போன அந்த இது எல்லாம் நாங்கள் நேரில் பார்க்கல. வீடியோஸ்லேயே தான் நாங்களே பார்த்து ஓ இவ்வளோ பெருசாக வெளியில் வந்து உள்ளே இருக்கிற க்ரௌடை பார்த்தே நாங்கள் ஷாக் ஆகிட்டோம். எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? கவுண்ட் எனக்கு பெருசாக தெரியல. பட் மண்டபம் ஃபுல்லாகவே. பட் எனக்கு இன்னொன்று என்ன ஷாக்கிங் ஆச்சு, நான் அந்த மண்டபத்துக்கு லாஸ்ட் இயர் அவங்களோட பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நான் தான் அதே மண்டபத்துக்கு போய் ஒர்க் பண்ணியிருந்தேன். என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் ஃபெப்ரவரி மந்த் போகிறேன். இந்த மண்டபம் தானே அதுன்ற அளவுக்கு டோட்டலாக அவ்வளோ டெக்கார்லேருந்து டோட்டலாக எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்க. அது அந்த வெட்டிங்கோட டீட்டெயிலிங் பற்றி தான் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டில் வந்து ஜுவல்லரியாக இருக்கட்டும், அந்த ஹேர்டு முதற்கொண்டு வந்து எல்லாமே கோல்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு வியூவராக எங்களுக்கு பேசிக்காக தான் தெரிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருப்பீங்களே, ஸோ அந்த டீட்டெயிலிங் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ ஜுவல்லரிலேருந்து காஸ்டியூம்லேருந்து அவங்க எல்லாமே ப்ரீ பிளான்டாக இந்த லுக்குக்கு, ஏன்னா அத்தனை லுக்ஸ் இருந்துச்சு இல்லையா, இந்த லுக்குக்கு இப்படி தான் நம்ம ஜுவல்ஸ் போகிறோம், காஸ்டியூம் போகிறோம், எல்லாமே ப்ரீ பிளான்டு. ஸோ அவங்களோட ஜடபில்லேருந்து எல்லாமே இதுதான் பண்ண போகிறோம். வெட்டிங்க்கு மட்டும் அவங்க டைமண்ட்ஸில் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக. வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் ஃபுல்லாக கோல்டு அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் லுக்ஸ் போயிருந்தது. வெட்டிங்க்கு ஃபுல்லாக ஒயிட்டில் கோல்டு அந்த மாதிரி தான் அவங்க சூஸ் பண்ணி டைமண்ட்ஸ் தான் சூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒர்க் ஃபுல்லாகவே நல்லா ப்ளவுஸ் ஃபுல்லாக ஹெவி ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து தீமோடு இருக்கும், ராஜா ராணி தீம் மாதிரி அந்த ப்ளவுஸில் அந்த பேக்கில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்கும். நான் அந்த ரீலில் கூட காமிச்சிருப்பேன் அந்த ப்ளவுஸுமே. ஸோ எல்லாமே டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ஏதாவது பர்டிகுலராக வந்து இந்த கோல்டு சரி, சில்வர் சரி அந்த மாதிரி இருந்துச்சா? சாரியா இருக்கட்டும், இல்லை ப்ராப்பர் வந்து கோல்டு சரி தான். எனக்கு எல்லாமே ப்ராப்பர் பியோர் கோல்டு சரி தான் எல்லாமே. ரொம்ப லைக் நமக்கு மெட்டீரியல் எடுக்கும் போதே அவ்வளோ நல்லா தெரியும் இல்லையா, அந்த மெட்டீரியல் பார்க்கும் போதே அவ்வளோ பியோராக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வெயிட்டுமே அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. அவங்களுக்கு கட்டும்போது சும்மா கச்சிதமாக இருந்துச்சு பார்க்கும்போது. உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து எவ்வளோ இது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு ஐடியா இருக்கா? இவ்வளோக்கு சாரி வாங்கினாங்க அந்த மாதிரி பார்த்தா? எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் யூஸ்வலி வந்து நம்ம பிரைட்ஸ் எல்லாருமே நாங்கள் யூஸ்வலாக சாரீஸ் வாங்கும் போது எங்ககிட்ட ஒரு சில பிரைட்ஸ் வந்து பிரிச்சே இருக்க மாட்டாங்க, அப்படியே கொடுத்துருவாங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணும்போது. இப்போ இருக்க எல்லா பிரைட்ஸுமே ஆல்மோஸ்ட் 50, 60, 70, 1 lakhலாம் ரொம்ப நார்மல், வெரி நார்மல் தான். யாரும் 10,000, 15, 20க்கெலாம் எடுக்கிறதுலாம் கிடையாது. ஸோ லேக்ஸ்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு இப்போது. ஐ திங்க் மோர் தென் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து கோல்டு, டைமண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ பவுன் இருந்திருக்கும் டோட்டலாக? வெட்டிங்க்கு இவ்வளோ பவுன் போட்டாங்கப்பா? யூஸ்வலி எனக்கு இந்த கணக்கெல்லாம் பெருசாக தெரியாது. ஸோ அதனால் பட் ஆனால் எல்லாமே போட்டது எல்லாமே பியோர் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தான். நிறைய பேர் இதையே என்ன பிங் பண்ணி வேற கேட்டாங்களா, இந்த ஜுவல்லரி எங்க வாங்கினாங்க, உங்க பிரைட் இந்த ஜுவல்லரி போட்டது எங்க வாங்கினாங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் வந்து பெருசா அதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. ஏன்னா நமக்கு தெரிஞ்சாதானே அதை சொல்றதுக்கு. ஸோ அதெல்லாம் நான் யூஸ்வலி எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. பட் இட் வாஸ் ஆல் லைக் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தான். கம்ப்ளீட்டா எல்லாமே பியூர், ஆர்டிஃபிஷியல் எதுவுமே ஆர்டிஃபிஷியல் எதுவுமே இல்லை, எல்லாமே பியூர் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். நீங்க இப்ப நிறைய ஈவெண்ட்ஸ் அதுல ஒர்க் பண்ணீங்களா? உங்களுக்கே ரொம்ப வியந்து பண்ண ஒரு ஈவெண்ட் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த மாதிரி நீங்க ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு ஈவெண்ட்னா இதான்? ஆக்சுவலி அவங்களுடைய எல்லா ஈவெண்ட்ஸுமே வாவாக தான் இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் எனக்கு இதில் ஃபைனலாக வந்து அவங்களுடைய ரிசப்ஷன் அந்த லுக் அண்ட் ஃபீல் வந்து ஒர்க் பண்ணிட்டோம், மேக்கப் பண்ணி அமிச்சிட்டேன், ஷூட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த பிளேஸில் போயிட்டு அவங்க நின்று அதை ரசிப்போம் இல்லையா, அந்த டைமில் நிஜமாகவே எனக்கு வந்து ஒரு நார்த்தில் தான் இருந்தோம். ஒரு நார்த்தில் வந்து இவங்க தீபிகா படுகோன், ஆலியா பட் அவங்களோட வெட்டிங்லாம் ஒரு ஃபீல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அதை ரியலாக வந்து அங்கே பார்க்கும்போது அதை நிஜமாகவே ரீக்ரியேட் இல்லை, இவங்க ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக அதை பண்ணியிருந்தாங்க. பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த லைட்டிங்லேருந்து இங்கே நின்றுட்டுருப்போம், சடனாக பார்த்தா இங்கேருந்து அந்த ஃபயர் வர்றதா இருக்கட்டும், அவங்களோட என்ட்ரியாக இருக்கட்டும், அது எல்லாமே ஒரு ராணி அண்ட் ராஜா ஃபீலில் தான் இருந்தாங்க.
பிரைடு வந்து லைக் டோட்டலாக அந்த ஓப்பன் பண்ணி அந்த உள்ளே என்ட்ரி வர்றது. க்ரூம் வந்து யானையில் தான் வந்தது, அந்த அதில் தான் வந்தது. ஸோ அதில் ரியல் யானை இல்லையா? ஆமாம், ரியல் யானை தான். ஸோ அப்படி வந்தது. ஸோ அது எல்லாமே அதுக்கே ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு, பயங்கர பிரம்மாண்டமாக. அந்த வியூவும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் பண்ணதுனால அதோட வியூ ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமாக. இப்போ டோட்டலாக நீங்கள் அவங்களுக்கு எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணீங்க மேக்கப்? ஐ திங்க் 11 நினைக்கிறேன். 11 மோர் தென் 10. ஃபஸ்ட்டு வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன், இதுதான் லாஸ்ட் இயர் நான் பண்ணது, பூ வைக்கிற ஃபங்க்ஷன். அண்ட் என்கேஜ்மெண்ட் ஃபெப்பில் நடந்துச்சு. என்கேஜ்மெண்ட்லேயே 2 லுக் போச்சு அவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக்கு. அண்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு பொண்ணழைப்பு, அதாவது ராஜஸ்தானுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணழைப்புலையும் 2 லுக்கு போச்சு. அவங்க வீட்டில் ஒன்று, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் ஒன்று. அண்ட் இதோட நாங்கள் ராஜஸ்தானுக்கு கிளம்புறோம். அங்கே ப்ரீ வெட்டிங் ஷூட்டு, அதுக்கப்புறம் நைட் நெக்ஸ்ட் ஹல்தி, சங்கீத், வெட்டிங், ரிசப்ஷன் முடிச்சு நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு சிம்பிள் லுக் தான். ராஜஸ்தான்லேருந்து சென்னை வரும்போது ஒரு சிம்பிள் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் ஒன்று, ஒரு பேசிக் சிம்பிள் லுக் அது ஒன்று. அண்ட் சென்னை வந்துட்டு லீலா பேலஸில் அவங்களுடைய விருந்து ஃபங்க்ஷன். சென்னையில் ஒன்று நடந்துச்சா? ஆமா, திருநெல்வேலியில் ஒன்று, சென்னையில் ஒன்று, ஜெய்ப்பூரில் ஒன்று. எஸ் திருநெல்வேலியில் ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஈவெண்ட்ஸ் கிட்ட நடந்துச்சு. சென்னையில் லீலா பேலஸில். அண்ட் சென்னையில் நடந்தது வந்து சடனாக தான், அவங்க வந்துட்டு தான் பிளான் பண்ணாங்க. ஸோ வெட்டிங் முடிச்சுட்டு எல்லாம் இங்கே வந்து ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டேட் எனக்கு சொன்னாங்க. லாஸ்ட் மினிட் பிளான் தான் அது. ஸோ இங்கே லீலா பேலஸில் அவங்களோட விருந்து முடிஞ்சிச்சு, அதோட ஈவெண்ட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 12 லுக்ஸ். ஆக்சுவலி இந்த வெட்டிங்கில் வந்து உங்களுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நாங்களும் பார்த்தது வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஆனால் அதுலேயும் வந்து ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் மட்டும் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்றது மட்டும் ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எல்லாமே ஒரே லுக்காக இருக்குது. இந்த கமெண்ட்ஸ் நானுமே பார்த்தேன். ஆக்சுவலி என்னென்னா, இதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஒரு ஃபியூ ஆடியன்ஸுமே ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. மேபி பிரைடு வந்து அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க, பிரைடோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணிட்டாங்க. நான் வந்து எஸ், அங்கே நடந்தது உங்களுக்கு தெரியாது இல்லையா, என் பிரைடு என்ன கேட்குறாங்களோ அதுதான் நான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் பிரைடோட நீட் வந்து என்னோடய லுக்கை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேயே தான் நம்ம அந்த எல்லா லுக்ஸும். அண்ட் இன்னொன்று, பிரைடுக்கு பிடிக்காம எந்த லுக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணி 12 லுக்ஸை வந்து முடிச்சிருக்க முடியாது. இல்லைன்னா அப்போவே நான் வேற ஆளை மாற்றிருப்பாங்க இல்லையா, பிடிக்கல இருந்தா சொல்கிறேன் நான். ஓகே, அதனால பிரைடோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி இவங்கன்னு இல்லை, எனக்கு எந்த பிரைடு எந்த கிளைண்ட்னாலுமே பிரைடுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். வெளியிலேருந்து நம்ம கமெண்ட் பண்ணலாம், ஒரே மாதிரி இருக்குது, வேறு பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம். வெட்டிங்க்குமே என்னென்னா, ஏன் ஸ்லீக் பண்ணிங்க, வெட்டிங்கோட ஹேர் ஸ்டைலே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க, லுக்கே நல்லா இல்லை, இப்படிலாம் கூட சொன்னாங்க. ஆனால் என்னோடய பிரைடு ஆக்சுவலி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இன்ஸ்டாகிராம்லேயே தான், அக்கா எனக்கு வெட்டிங்கோட லுக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் பிக்சர்ஸும் பார்த்தேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெட்டிங் அன்றைக்கே சொல்லிட்டாங்க. பட் பிக்சர்ஸும் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸில் பார்த்துட்டு அதை ரிப்ளை பண்ணும்போது அப்போ எனக்கு இன்னும் ஒரு திருப்தியாக இருந்துச்சு. ஓகே, பிரைடு பிக்சர்ஸ்லேயும் அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு லுக்காவது ஸ்லீக் போகலாமேன்னு சொல்லிட்டு தான் ஸ்லீக் போனது. ஏன் ஸ்லீக் பிக் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்கள் வெட்டிங்காங்க, உங்கள் வெட்டிங்க்கு நீங்கள் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் பண்ணிக்கோங்க, இன்னொருத்தரோட வெட்டிங்கில் வந்து நீங்கள் எப்படி கமெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலான்னு நீங்கள் சஜஷன் சொல்லலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய பிரைடோட கால் தான் எதுனாலுமே. இதுக்கு அவங்கள ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆமாம் பார்த்தேன். இந்த கமெண்ட்டு பார்க்கும்போது நான் உடனே போய் டெலீட் பண்ணிட்டேன், கோவமாக வந்துருச்சு. இதை வந்து ஒரு 2-3 பேர் போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி சும்மா உட்காந்த டைமில் அதை கிளிக் பண்ணி போய் பார்த்தா ஃபேக் அக்கௌண்ட்டு. ஸோ அதனால் எனக்கு கோவம் வந்துச்சு. அப்போது உங்களுக்கு ஃபேக் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு பார்த்தோன்னே ஓகே, அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நினச்சேன், ஓ ஜெலஸ், அவங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அவங்கள அனுப்பலை, அதனால தான் அது அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். நீங்களே அவங்களுக்கு பே பண்ணி மேக்கப் பண்ணீங்களா? இந்த மாதிரி ரூமர்ஸும் நான் கொஞ்சம் கேட்டேன். யாராச்சும் இத்தனை டேட்ஸை, எவ்வளோ பீக் டேட்டுன்னு தெரியும். அது ஆக்சுவலி Feb 2021 நினைக்கிறேன் அவங்களோட வெட்டிங். எஸ் 21-22. ஸோ நான் 18லேருந்தே த்ரூ அவுட் அவங்களோட தான் ட்ராவல் பண்ணுறேன். திருநெல்வேலியிலேருந்து சென்னை டு ராஜஸ்தான் வரைக்கும். இட்ஸ் அ பீக் டேட் ஃபெப்லேயே. எனக்கு சென்னையிலேயே ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் அந்த டேட்ஸில் வந்துச்சு. பட் அவங்க எனக்கு லாஸ்ட் இயரே இந்த டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. வர எனக்கு ஈவெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு யாராச்சும் நான் காசு கொடுத்து ஒரு ஈவெண்ட்டை, இது ஒரு பேசிக் லாஜிக்கே இல்லைல்ல. ஒரு சொல்கிறதுக்கு, ஒரு ரூமர் சொல்கிறதுக்குன்னு ஒரு பேசிக் இது வேண்டாமா?
அண்ட் இன்னொன்று நீங்கள் வீடியோ போட்டதுனால தான், அதாவது வீடியோ போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி 12 லுக்ஸ் இருந்தால், ஒரு லுக் இருந்தாலே 3-4 வீடியோ போடுறோம். 12 லுக் இருக்குது, ஆப்வியஸ்லி நான் வீடியோ போட தான் செய்வேன். அண்ட் இன்னொன்று என்னுடைய அந்த கிளைண்ட் வந்து அவங்க யூஸ்வலாகவே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற பர்சன்ஸ். என்னோட கிளைண்ட்ஸே வந்து எதுவும் சொல்லலை நான் இத்தனை வீடியோ போடுறதுக்கு. அவங்களே அவங்களோட பேஜில் போட்டு கொலாப் கொடுப்பாங்க. ஸோ ஜாலியாக நாங்கள் இதை வீடியோ போடுறோம், பார்க்குறவங்களுக்கு பிடிச்சா பாருங்கள். அதுக்கு நம்ம போய் என்ன பண்ண முடியும் இல்லையா? ஓகே, லாஸ்ட் கமெண்ட். அவங்க ஆல்ரெடி அழகாக தான் இருக்காங்க, யார் பண்ணாலும் அழகாக தான் இருந்திருப்பாங்க. ஆப்வியஸ்லி என் பிரைட் அழகாக தான் இருந்தாங்க. கரெக்ட் தான், அழகாக தான் இருந்தாங்க. யார் பண்ணாலும் நல்லா தான் வந்து. எஸ், அப்போ உங்களை ஹையர் பண்ணியிருக்க வேண்டியது தானே. நீங்கள் போயிட்டு அந்த மேக்கப் பண்ணியிருக்க வேண்டிய, உங்களுக்கு கிடைக்கல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, என்ன தானே ஹையர் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நான் தானே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி நம்ம வந்து என்னன்ட்டு ரிப்ளை கொடுக்கறது இதுக்கு ஆக்சுவலி? நீங்கள் இப்போ எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மேக்கப் இண்டஸ்ட்ரி வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ பயங்கரமாக எவால்வ் ஆகிடுச்சு. அதுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து பர்சனலாக டிஎம் வந்து அபிமான கமெண்ட்ஸ் பண்ணதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி எனக்கு ப்ரீவியஸாக இந்த மாதிரிலாம் வந்ததே இல்லை. நான் இதை ஃபேஸ் பண்ணதும் கிடையாது. நான் அதை பெருசாகவும் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸாக இதை பண்ணும்போது நான் என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் வெல்விஷர் கிட்ட நான் சொல்வேன். அண்ட் அவங்களே எனக்கு முன்னாடி பார்த்துட்டு இந்த மாதிரி கமெண்ட் வந்திருக்கு பாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன இது, எதுக்கு ஏன் இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க, என்ன இருக்குது இதுக்காக இப்படி பேசுகிறதுக்காக? அப்போ அவங்களே சொன்ன வார்த்தை என்னென்னா, நீ க்ரோ ஆகிறது சில பேருக்கு பிடிக்காது, மேபி நீ க்ரோ ஆகிறத பார்த்து அவங்களுக்கு ஜெலஸாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருதுன்னா நீ வளர்றன்னு தான் அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு. அண்ட் அந்த கமெண்ட்னால எனக்கு எதுவுமே சேஞ்ச் ஆகலை. எனக்கு எதுவுமே ஸ்ட்ரக் ஆகி எனக்கு பாதிக்கவும் இல்லை. உங்களை மென்டலி எதுவும் நத்திங். ஓகே, ஏன்னா அந்த ஒரு செகண்ட் தான் என்னடா இது இப்படி கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி என்ன பர்சனலாக அட்டாக் பண்ண எந்த கமெண்ட்ஸ்க்கும் எனக்கு கிடையாது. அன்லஸ் அன்டில் என்னோட பிரைடோட பிரைடை பற்றியோ இல்லை க்ரூம் பற்றியோ அவங்க பேசாமல் இருந்தாங்கன்னா ஃபைன் தான். பிகாஸ் அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலை பற்றி யாரும் பேசக்கூடாது. என்னுடைய ஒர்க்கை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஓப்பன் ஃபோரம், அதுக்காக தான் நம்ம பேஜில் போடுறோம் வீடியோஸ். லைக் இந்த கப்பலுக்குமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஏன் வந்து இவர் வந்து க்ரூம் ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்காரு, ரொம்ப ரூடாக இருக்காரு, அந்த மாதிரி கமெண்ட்ஸும் வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அவங்க பர்சனலி எப்படி அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஜாலி க்யூட் தான் அவங்க ரெண்டு பேருமே. பிகாஸ் ரெண்டு பேருமே ரொம்ப யங் கப்புள்ஸ் இல்லையா. பிஹைண்ட் த சீன் வந்து யாருக்குமே தெரியாதுல்ல. நாங்கள் என்ன கேப்சர் பண்ணி போடுறோமோ அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சுன்னு எப்படி ஜஸ்ட் ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியும்? வீடியோவில் எஸ் ஆப்வியஸ்லி அவர் ரொம்ப ஆட்டிடியூடாக அந்த லுக்கை வந்து அதை கேரி பண்ணணும். அவ்வளோ செலவு பண்ணி நார்மல் இங்கே சும்மா வைக்கிற வெட்டிங்ஸ்க்கே நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பேலஸில் போய் பண்ணுறோன்னா அகெயின் ஃபியூ ஹவர்ஸ் நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஸோ அதுக்கேற்ற லுக்கு எல்லாமே நம்ம வந்து அதுக்கேற்ற ஆட்டிடியூட் எல்லாமே கேரி பண்ணிவிட்டு ஸோ அந்த வீடியோவை நாங்கள் கேப்சர் பண்ணி போடுறதுனால இதே எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் நான் அதனாலேயே என்ன பண்ணேன், நீங்கள் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ ரீல்ஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுறது, தூக்கிட்டு விளையாடுறது, சிரிச்சிட்டு சுற்றிட்டு இந்த மாதிரி கலாட்டா பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் நான் எடுத்து இதுக்காகவே ரீல் போட்டேன். பிகாஸ் இதெல்லாம் தான் மெயினாக நடக்குது. ஃபோட்டோ ஷூட் அப்போ எஸ் ஆப்வியஸ்லி வந்து ஆட்டிடியூடாக தான் இப்படி தான் நிற்கணும். அங்கே போய் சிரிச்சிட்டா யாராச்சும் ஒரு ஸ்மைலிங் இருக்கிறது வேறு, இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. அண்ட் ஃபோட்டோகிராஃபர் கேட்குற ஷார்ட்ஸாக அவங்க கொடுக்குறாங்க, அதுதான் அங்கே நடந்துச்சு. மற்றபடி தேர் வெரி ஸ்வீட், ரொம்ப க்யூட்டான ஜாலி கப்புள்ஸ் தான். அண்ட் உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? ரொம்ப நல்லா போச்சு. அவங்களே வந்து என்கிட்ட 2 ஈவெண்ட்டை நான் ரெடி ஆகிட்டு போனதுக்கப்புறம் என் பிரைடே சொன்னாங்க, அக்கா நீங்களும் நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருந்தீங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுவுமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. முடிச்சுட்டு வாங்க. அண்ட் பேலஸ்க்கு போயிட்டு நாங்கள் எல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சடனாக கால் வந்துச்சு பிரைட் கிட்டேருந்து. இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வாங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணாங்க. அண்ட் என்னோடய டீம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க இன்னொரு பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஆக்சுவலி கேட்கும் போது. வெளியில் போய் பார்த்தா தான் தெரியுது, எல்லாரையும் வெல்கம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து என்ன மட்டும் இல்லை, என் கூட வந்த டீம் பர்சனும் அவங்கள நல்லா தெரியும். கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட் என்னுடைய டீம்மேட் சொன்னாங்க, இந்த மாதிரி கூப்பிட்டாங்க பிரைடு,
குட் இல்லையா, நைஸ். எல்லாரையும் கூப்பிட்டு அவங்க ஃபேமிலியை மட்டும் கூப்பிடாம வந்து எங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் அவங்க ஃபார்மலாக வெல்கம் வெளில வந்து அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் பஸ்லேருந்து இறங்கி வரும்போது ஜாலியாக டான்ஸ் பண்ணிவிட்டு வெல்கம் பண்ணிவிட்டு பிரைடும் க்ரூமும் பயங்கரமாக டான்ஸ் பண்ணிவிட்டு சூப்பராக எல்லாம் ஜாலியாக ஆடிட்டு இருந்தாங்க. நாங்கள் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி நாங்கள் வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். மாலெல்லாம் போட்டாங்கல்ல, அது வந்து அதுவும் அந்த என்ட்ரன்ஸ்ல எல்லாருக்குமே ப்ராப்பர் வெல்கம் பண்ணி ரொம்ப சூப்பராக எங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு எங்கள் டீமுக்கு செப்பரேட் ரூமு, பிரைட் ரூம் பக்கத்துலேயே எங்களுக்கு போட்டாங்க. அவங்களுக்கு இன்னும் வசதி ஆயிடுச்சு பிரைடுக்கு. ஏன்னா முடிச்சுட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அதெல்லாமும் வந்துச்சு. ஷீ இஸ் மோர் கம்ஃபர்டபுள். எனக்கும் அவங்க கம்ஃபர்டபுள், அவங்களுக்கும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். அட் த எண்ட் வந்து பிரைடுக்கு என்ன தான் நம்ம நல்லா மேக்கப் பண்ணாலும் பிரைடோட நம்ம வந்து த்ரூ அவுட் ஒரு 3 hours ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் அவங்களுடைய பிக் டேக்கு. அதுவும் இத்தனை ஈவெண்ட்ஸ் நம்ம ஒரு கம்ஃபர்ட்டே கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிக் டேல எப்படி இருக்கும்? ஸோ அந்த கம்ஃபர்ட் கொடுத்ததுனால அது ஈஸியாக ஸ்மூத்தாக ஈவெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் நாங்கள் பார்த்தோம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் இருந்துச்சு. நாங்கள் பார்க்குறப்பவே ஒரு கிட்டத்தட்ட 25-30 விதமான ஃபுட்டு இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி எவ்வளோ இருந்துச்சு? 20லாம் இல்லை, அதுக்கும் மேலே 30 மேலே கண்டிப்பாக இருந்திருக்கும். பட் எல்லாமே எங்களால் சாப்பிடவும் முடியல, ஏன்னா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. அண்ட் ஒரு ஈவெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணி போட்டிருந்தாங்க. அண்ட் சங்கீத்துக்கு வேறு ஸ்டைலு, வெட்டிங்க்கு வந்து ப்ராப்பர் சவுத் இண்டியன் ஸ்டைலே போட்டிருந்தாங்க. அண்ட் ஜெய்ப்பூர்ல நான் சவுத் இந்தியன் எஸ் ஆமாம், ஓகே, சவுத் இண்டியனை இறக்கிட்டாங்க அங்கே. வெட்டிங்க்கு நம்ம பாரம்பரியம் அந்த இலையில வச்சு ப்ராப்பராக அந்த சவுத் இண்டியன் ஃபுட்டு தான், சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஸ்டைலு, அதுலேயே நிறைய வெரைட்டி போட்டிருந்தாங்க. அண்ட் ரிசப்ஷன் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. பிகாஸ் இங்கே ஆரம்பித்த அந்த எண்டு வரைக்கும் அந்த ஃபுட்டு ஒன் பை ஒன் ரொம்ப எல்லாமே டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. நிறைய சாப்பிட முடியல. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு வஞ்சரம் மாதிரி ஒன்று, நான் குட்டி வஞ்சரம் தான் பார்த்துருக்கேன், அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அது ஒன்று சாப்பிடவே ஃபுல்லாகிடுச்சு. அந்தளவுக்கு ரொம்ப டீட்டெயிலிங்காக அவங்க ஃபுட்லேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுன்னு பர்டிகுலராக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் 2 days எல்லாமே ராஜஸ்தான் ஸ்டைலில், அந்த ஒரு ஸ்டைலில் இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் 2 days போச்சு. மேக்கப் பண்ணது பிரைடு க்ரூமுக்கு மட்டும் பண்ணீங்களா, இல்லை அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு? மெயின்லி வந்து இதில் க்ரூம் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். க்ரூம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அண்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி நான் வந்து ஒன்லி ஃபார் சுபா, ஒன்லி ஃபார் பிரைடுக்காக. ஸோ அவருடைய இது வந்து, ஸோ என்னுடைய ஒய்ஃப்க்கு பிரைடு வந்து அதை பற்றி கன்சிடர் பண்ணிக்கல. பட் க்ரூம் வந்து ரொம்ப பர்டிகுலராக இருந்தார். எக்ஸ்க்ளூசிவ்லி வந்து பிரைடுக்கு மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. எனக்குமே அது வந்து ஒரு பெரிய, நான் ஒரு ப்ரெஸ்டேஜாக தான் நான் பார்த்தேன். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அவர் அது சொன்னதுலேயும் சரி, அண்ட் அந்த ஈவெண்ட்ஸ் த்ரூ அவுட் அப்படி ஒர்க் ஆனதுலேயும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் பிரைடுக்கு மட்டும். டெஃபினட்டாகவே அது அவ்வளோ எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு வெட்டிங்க்கு அப்புறம் ஆல்ரெடி நீங்கள் ஒரு பெரிய வெட்டிங் ஆர்எஸ் குரூப் பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன மாதிரி என்கொயரிஸ்லாம் வருது? ஆக்சுவலி என்னென்னா, ஆர்எஸோட இது வெட்டிங் நான் பண்ணலை, ஹல்தி சங்கீத் அண்ட் பொன்னடிப்பு அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணியிருந்தேன். அதுலேருந்து தான் எனக்கு பயங்கரமான பிரேக் டெஃபினட்டாகவே. அண்ட் ஈவன் டில் நோ நான் அது டெஃபினட்டாக அந்த ஈவெண்ட்ஸ் கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். என் பிரைடுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் இந்த லுக்ஸ் எல்லாம். இப்போ கூட ரீசெண்டாக நான் பேசினேன் அவங்கக்கிட்ட, அப்போது ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்கீங்கக்கா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப விஷ் பண்ணாங்க. ரெகுலராக என் பிரைட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, ஸோ கமெண்ட் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க இந்த லுக் நல்லா இருக்கு பண்ணது. கண்டிப்பாக இந்த லுக்ஸ் எல்லாம் கூட பார்த்துட்டு அவங்க பின் பண்ணாங்க. ஸோ அப்போ என்னை என்கரேஜும் பண்ணுவாங்க. எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய பேஜ்லேயும் சொல்கிறேன், அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்லேயும் கொலாப் பண்ணி போடும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ அவங்க சர்க்கிள்லேருந்து ஓகே நம்ம ஃப்ரெண்டுக்கு டெஃபினட்டாக, ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் பண்ணியிருந்தீங்கக்கா. ஸோ மேக்ஸிமம் எனக்கு அந்த மாதிரி தான் நிறைய பேர். இந்த ரெண்டு ஒரு பிரேக் த்ரூ ஆச்சுல உங்களுக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்கிறேன், எவ்வளோ நிறைய யூஸ்வலி என்கொயரிஸ் வரும். அவங்களோட இது பண்ணுற அந்த டைமில் நல்லாவே பீக் என்கொயரிஸ் இருந்துச்சு. அந்த ராஜஸ்தான் முடிச்சு அந்த ஈவெண்ட்ஸ் போடும்போது, ரீல் போடும்போது எக்கச்சக்கமான என்கொயரிஸ் வந்து வந்துகிட்டே இருந்துச்சு, ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லி. பட் என்ன இருந்தாலும் ஒரு டேட்டுக்கு எத்தனை ஈவெண்ட்டு நம்மளால் பண்ண முடியும்ல. மேக்ஸிமம் பக்கத்தில் மண்டபம் இருந்தால் ஒரு 2-3 எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே ஒரே டேட்டில் எல்லாமே வந்தால் எடுக்க முடியாது. பட் டீம் வச்சு நான் ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ டீமோடவும் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். அண்ட் இவங்களோட இது பிஏ குரூப்ஸோட இது இன்னொரு ஃபேமிலி ஈவெண்ட் ஜூனில் இருக்குது. ஸோ அவங்களோட இது ப்ரீவியஸாகவே அவங்க புக் பண்ணிட்டாங்க. ஸோ அது எனக்கு இவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு.
ஓகே. அண்ட் நாங்க இன்னொன்னுமே கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து வந்து கிராண்டான வெட்டிங்ஸ் பண்ணதுனால அம்பானி வீட்டுக்குமே வந்து உங்களை ரெஃபர் இல்ல, இல்ல. பண்ணதா? அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதெல்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம். அப்படிலாம் நாங்க வந்து கேள்விப்படுறோம். அடுத்து வந்து ஜியா மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து மும்பை போறாங்க. அந்த மாதிரிலாம் கேள்விப்படுறோம். அப்படிலாம் எதுவுமே நடக்கல. ஆனா உங்க If it வாய்ப்பு came மட்டும் true, நடந்தா ஆ. யா ஹாப்பி வெல் அண்ட் குட். யா எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்றது தானே, நல்ல விஷயத்துக்காக. தப்பு கிடையாது. எஸ், சூப்பர். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்க இங்க சொல்றப்ப கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் நீங்க வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி நிறைய இடங்களுக்கு போகணும். சீக்கிரம் அம்பானி வீட்டுக்கும் நீங்க வந்து மேக்கப் பண்றீங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். தி லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. Let's go holidays. Travel beyond boundaries.